அங்கே போயிருந்தீங்கன்னா, அந்த செப்பலுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஃபாதர் நெல்சன் போயிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அந்த பிள்ளைங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து எந்திரிச்சு போயிட்டு அவங்க கன்ஃபெஷன். அதில் என்னோட மகனும் ஒருத்தன் 9 வயசு. அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அம்மா கூட உட்காந்து அவங்க அக்கா சொல்லி தந்துச்சு, இந்த மாதிரி சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும்னு. அவங்களும் எல்லாம் அப்புறம் அவங்களோட பாவங்கள்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க. குப்பை போட்டேன், சாப்பாடு வேஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் கேட்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு க்யூட் ஒரு பக்கம். ஹாஹா, இந்த பிள்ளைங்களாம் வந்து கடவுள் நோக்கி போத அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம். ஆனால் ஒன்று நினச்சி பாருங்க, இந்த பிள்ளைங்களாம் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இதே லெவலில் வாழ்க்கை பூரா இருந்தால் அது க்யூட்டாக இருக்குமா? இதுதான் கடவுள் கேட்குறாங்களா? ஆனால் ரொம்ப பேர் அப்படி தான் இருப்பாங்க. வாழ்க்கை பூரா அந்த கன்ஃபெஷன், அப்பப்போ சர்ச்சுக்கு வருவாங்க, அது கூட எவ்ரிடே வர மாட்டாங்க. தமிழில் சொல்லுவாங்களா, ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு, கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாட்டி, ஈஸ்டருக்கு ஒரு வாட்டி வருவாங்க. ஒருத்தங்க அது கூட இல்லை, பெப்டிசம்க்கு கொண்டு வருவாங்க அவங்க அம்மா அப்பா, அது முடிஞ்சு செத்த பணமாக தான் வருவாங்க. இது நானே பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கோட ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது ஜீசஸ் சொல்கிறாங்கன்னா, என்னதுன்னா மதத்தை பற்றியும் இன்னும் முக்கியமாக நம்மளோட ஆன்மீகத்தை பற்றியும். இன்னைக்கியோட காஸ்பல் ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆளுங்க இருக்கு. ஒரு பக்கம் வந்து 2 பேத்துக்கும் மதம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கு, அதாவது அந்த யூதர் மதம். அவங்க அதை நம்புறாங்க, அந்த கடவுள் நம்புறாங்க, அது உள்ள நம்பிக்கை எல்லாமே அவங்களுக்கு இருக்கு 2 பேத்துக்குமே. ஆனால் ஒருத்தவங்க வந்து பணக்காரவங்க, அவங்க வந்து நான் நல்லா அழகா போட்டுக்கிட்டு காசெல்லாம் வந்து போட்டு வெளியே தான் வந்து அவங்க வந்து யூதர். ஆனால் உள்ளுக்கு வந்து அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட இந்த காசு பிடுங்கிறது, விதவைங்கள்ட்ட இருந்தெல்லாம் நிலத்தை பிடுங்கிறது, இந்த வேலைலாம் இருக்கும். அதாவது வெளியே அந்த அவங்க மதம் இருக்கு, ஆனால் ஆன்மீகம் இல்லை. ஆனால் அந்த முதிய பெண்மணி ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த கதையில், இந்த ஸ்டோரியில். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான். அவங்க வெளியே சட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தையும் கடவுளுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா கடவுள் அவங்க வாழ்க்கையில் ஐக்கியமாயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் வந்து இதுதான் முக்கியம். உள்ளுக்கு வெளியேயும் சரி உள்ளுக்கும் சரி கடவுள் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க மதம் வந்து வெறும் மதம் இல்லை, ஆனால் அவங்களோட ஆன்மீகம். ரொம்ப பேருக்கு ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. மதம்னா நம்ம எல்லாம் கொலெக்டிவ், நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை நம்பி கடவுளை வணங்குறோம், அதை ஒரு கொலெக்டிவாக செய்கிறோம், அதுதான் மதம். ரிலிஜன்னா 3 விஷயம் இருக்கும், 3 விஷயம் இருக்கணும், இல்லைன்னா அது மதம் இல்லை. ஒன்று வந்து கடவுள் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. குஷ்புன்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்தியாவில் கோயில் கட்டியிருந்தாங்க. நினைப்பு இருக்கா? அது என்னதான் நீங்கள் கோயில் கட்டணும்னா அது மதம் இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து கடவுள் இல்லை. ஸோ மதம்னா ஒரு கடவுள்னு இருக்கும். 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து கடவுள், ஒன்று வந்து நம்பிக்கைகள். நம்ம சர்ச்சில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு செட் நம்பிக்கை. எல்லா மதத்துலேயும், இந்து மதம் சரி, முஸ்லாம் மதம் சரி, நம்ம மதம் கிறிஸ்டியன் மதம் சரி, எல்லாத்துக்கும் ஒரு செட் நம்பிக்கை இருக்கும். அப்போ தான் அது மதம்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம கடவுள் பிறந்தாங்க, ஜீசஸ் டைட், ஜீசஸ் will come again, இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். கடவுள் திருப்பி வருவாங்க, நம்மளை சேஃப் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அது ஒரு மதம், இல்லைன்னா அது மதம் இல்லை. 3வது வந்து கஸ்டம்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டு இப்படி தான் செய்யணும், மாஸ்னா இப்படி தான் இருக்கும், இந்த டைமில் தான் நம்ம செய்யணும், ஈஸ்டர் வந்து இந்த டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம், கிறிஸ்மஸ் வந்து டிசம்பரில் தான். இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கஸ்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதாவது காட், க்ரீட்னா நம்பிக்கைகள், அப்புறம் கஸ்டம்ஸ், இந்த 3 இருந்தால் தான் அது மதம்னு சொல்லுவோம். நம்மளுக்கும் இதெல்லாம் இருக்கு. மதம் முக்கியம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க மதம் தேவையில்லைன்னு. மதம் முக்கியம், ஆனால் அதுக்கு மேலே ஆன்மீகம் ஒன்றும் முக்கியம். ஏன்னா மதம் வந்து வெளியே இவங்க நம்ம எல்லாம் நம்புறது, ஆன்மீகம் வந்து உள்ளுக்கு. ஆன்மீகம் வந்து வேற மாதிரியான ஆன்மீகங்கள் இருக்கு. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஒருத்தவங்க வந்து ரோசரி செய்வாங்க, ரொம்ப ரோசரி அதெல்லாம் செய்வாங்க. அது வந்து மேரியன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம், இங்கிலீஷில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது வந்து மேரியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்க வந்து ரொம்ப மேரி அந்த மாதிரி போவாங்க.
அதுவும் ஒரு வகையான ஆன்மீகம் தான். இன்னொருத்தவங்க வந்து இன்னொன்று குரூப் வந்து கெரஸ்மெட்டிக், பிரேஸ் அண்ட் வர்ஷிப், டங்ஸ், அதுவும் ஒரு வகையான ஆன்மீகம் தான். அது இன்னும் ஆப்போசிட் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஒன்றுன்னு இருக்கு, அது வந்து கெரஸ்மெட்டிக் வந்து எல்லாம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப், சிங் அலவுட் அதெல்லாம் இருக்குன்னா, அவங்களோட வந்து கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. கார்மலைட் நன்ஸ் கார்மலைட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ஒரு வகையான நன்ஸ், கன்னியாஸ்திரிகள். அவங்க வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டாங்க. ரூம் உள்ளே இருந்து ப்ரே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சாப்பாடு எல்லாமே வந்து அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ப்ரே பண்ணிவிட்டு அவங்க கல்வி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. வெளியே வர மாட்டாங்க. அவங்க வேலை வந்து ப்ரே பண்ணுறது, ஞானம் பண்ணுறது, இதுதான். இதுலேயே போயிடும். ஜபம் பண்ணுறது, இதுலேயே அவங்களோட டே முடிஞ்சிடும். அது ஒரு மாதிரியானது. ஆனால் ஒரு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட செய்வாங்க. ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து கார்மலைட் இந்த மாதிரி ரூம்லேயே ப்ரே பண்ணுறவங்க. ஆனால் அவங்க கெரஸ்மெட்டிக். நீங்கள் பார்த்துருப்பீங்க, புத்ரி காமல் முன்ன இங்கே தான் இருந்தாங்க, இந்த சர்ச்சில் இருந்தாங்க. இப்போ பினாங்க்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு சமத்தில் வருவாங்க. ஸோ வேறு மாதிரியான ஆன்மீகம் இருக்குது. நீங்கள் எப்படி, அதாவது ஆன்மீகம்னா என்ன? இந்த ரிலிஜன் சொன்னேன், நம்மளோட நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அது எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ், உங்கள் ரிலீஜனை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? உங்கள் ரிலீஜனை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க? எப்படி டெய்லி எப்படி செய்ய போகிறீங்க? இதெல்லாம் தான் ஆன்மீகம். அதாவது நம்ம கடவுள் நம்புகிறோம், இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து ரிலீஜன். ஆனால் அது நீங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எப்படி எடுத்து வரீங்க? இன் அதர் வேர்ட்ஸ், மதம் ரிலிஜன் வந்து எக்ஸ்டர்னல், ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மோ இன்டர்னல். அதுலேயும் மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பர்சனல், அதாவது நம்ம ப்ரே பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறது, மெடிடேஷன் செய்கிறது, ரோசரி செய்கிறது, அதாவது நம்மளுக்கும் கடவுளுக்கும். இதுதான் ஆஸ்பெக்ட் நம்பர் 1. ஆன்மீகம்னு சொன்னால் இது இருக்கணும். இது இல்லைன்னா ஆன்மீகம் இருக்காது. இப்போ ரிலிஜன் 3 விஷயம் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆன்மீகத்துலேயே 3 விஷயம் இருக்குது. இதுதான் நம்பர் 1. ரெண்டாவது வந்து எனக்கும் உங்களுக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கடவுள் பிள்ளைங்க தான். இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களும் சரி, கிறிஸ்தவங்க இல்லாதவங்களும் சரி. நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம்? இன்னைக்கு எல்லாரும் மாஸ்க் வந்திருக்கோம். ஒன்று வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ட்ரா தான், உள்ளுக்கு தான், எங்களுக்கும் கடவுளுக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க. இது வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த தொடர்பு, அதுவும் ஆன்மீகம் தான். அதில் இந்த ஆஸ்பெக்டும் ஆன்மீகத்தில் இருக்குது. மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து எப்படி சொல்கிறதுன்னா எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம், மேட்டான்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் உலக விஷயங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்க, உங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க, உங்களோட வேல்யூஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ், இது தப்பு, இது சரி, அதெல்லாம் நீங்கள் எப்படி யோசித்து உலகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ யூக்ரைனில் வார் நடக்குது, யூக்ரைனில் வந்து யுத்தம் நடந்துருக்கு. அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது சரியா அது சரியான்னு? ஆனால் நீங்கள் அதை பார்த்து இல்லை இது சரியில்லை, இது இப்படி தான் இருக்கணும்னா அதுதான் வந்து மூணாவது ஆஸ்பெக்ட். இப்போ இஸ்ரேல்லையும் வார் நடந்துருக்கு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்டியனா. அங்கே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் யார் சரி செய்கிறா, யார் தப்பு செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? இல்லை ஓகே ரொம்ப தூரம் போகிறீங்க, நம்ம பக்கத்தில் நடக்கிறது அபார்ஷன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. டிவோர்ஸ் பண்ணி ஒன்று கல்யாணம் பண்ணி அதில் வேற ஒரு சைட்டில் ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அபார்ஷன்லாம் அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அந்த உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் எப்படி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து எப்படி பார்க்குறீங்க, ஹவு டு யூ பர்சீவ் இட், இதுவும் வந்து ஆன்மீகம் தான். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் சேர்ந்தது தான். அதாவது ஆன்மீகம் வந்து உள்ளுக்கு நம்ம எப்படி நம்மளோட ஃபேத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு, ரிலிஜனை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மதம் வந்து வெளியே உள்ளது. ரெண்டுமே முக்கியம். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கக்கூடாது. ஆனால் அதே வந்து இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் ஒருத்தவங்க மதம் வச்சுருப்பாங்க. அதான் நம்ம சொன்னேன், கிறிஸ்மஸ்க்கும் ஈஸ்டருக்கும் தான் வருவாங்க. ஒருத்தவங்க அந்த மாதிரி. இன்னைக்கு நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதே தான். ஒருத்தவங்க வந்து எல்லாம் வெளியே சட்டம்லாம் அழகாக போட்டுக்கிட்டு வந்துட்டு காசுலாம் நிறையா போடுறாங்க. ஆனால் விதவைகள் பைபிளில் இன்னைக்கு அவங்க படித்தது இந்த ஷார்ட் கட்டையாக இருக்கும். இது ஒரு ரீடிங் ஒன்று நீட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவைகள்டேருந்து அவங்க காசு பிடுங்குவாங்க, அந்த மற்றவங்கள்டேருந்தெல்லாம் காசு பிடுங்கி. ஆனால் அங்கே வெளியே வந்து பார்க்கக்குள்ள 2 பேர். ஆனால் இந்த பெண்மணி வந்து அந்த மாதிரி இல்லை, 2 பேர்த்துக்குமே மதம் இருக்குது.
they both have religion. ஆனால் ஒருத்தவங்க வந்து அந்த மதம் உள்ளுக்கு போய் ஐக்கியமாகி ஸ்பிரிச்சுவாலிட்டியாக மாறி அதுலேருந்து வர்றது, அதுதான் வந்து பெருமையாக பேசுகிறாங்க ஜீசஸ் இன்னைக்கு. இந்த பெண்மணியை பார், இந்த முதிய பெண்மணியை பார், இவங்க கொடுத்த மாதிரி அவங்களாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா, ஒரு லாயர் எடுத்துங்க, வழக்கறிஞருக்கு வந்து 2 பக்கம் இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட சட்டம், அந்த சட்டமை படித்து வச்சுருப்பாங்க, அந்த கோர்ட் சிஸ்டம், அவங்க பக்கத்தில் உள்ள மற்ற வழக்கறிஞர், மற்ற லாயர்ஸ், இதெல்லாம் வந்து ரிலிஜன் வச்சுக்கலாம். ஆனால் அந்த படித்ததை எப்படி அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கோர்ட்டில் வாதாடுறாங்க, இதெல்லாம் வந்து உள்ளுக்குலேருந்து வருது. அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், அவ்வளோதான். ஓகேயா? ஏன் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம்? இல்லைன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைன்னா உங்களோட மதம் கோசம். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து சொன்னேன், அவங்கெல்லாம் எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, சின்ன வீடு வச்சுருப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நீங்கள் என்ன ரிலிஜன் ஃபார்மில் எழுத சொல்லுங்க, கிறிஸ்டியன் அழகாக எழுதி வச்சு கொடுப்பாங்க. இட்ஸ் ட்ரூ. இன்னைக்கு இந்த வாரம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே யூஎஸில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஒரு சர்வே செஞ்சதில் வந்து கேத்தலிக்ஸ் ஓட்டட் ஃபார் இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டிங் இருந்துச்சு. ஆனால் ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொன்னாங்க, நீங்கள் கேத்தலிக்னு போட்டிருக்கீங்க, அவங்க நெசம்பலி கேத்தலிக் இல்லை, அவங்க வந்து பேருக்கு தான் கேத்தலிக், ஆனால் ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு கூட போக மாட்டாங்க, மேபி கிறிஸ்மஸ் அதாவது டைம் இருந்தால் அந்த மாதிரி. ஸோ அது நெசம்பலி கேத்தலிக்கா? ஸோ உங்களுக்கு ஒரு மதம் இருந்து ஆன்மீகம் இல்லைன்னா உங்களோட மதம் வந்து 0 ஆயிரும். அதாவது நீங்கள் சட்டை போடுற மாதிரி இன்னைக்கு போட்டுக்குவோம், நாளைக்கு கழட்டி வீசிடுவோம். நம்ம மதம் வந்து அந்த மாதிரியான விஷயம் இல்லை. அந்த மதம் வந்து ஆன்மீகம் மாறி உள்ளுக்காகி வெளியானாதான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அதுதான் இன்னைக்கு பைபிளில் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒன்றுன்னு வந்து ஏன் இதெல்லாம் முக்கியம்? ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆன்மீக வளர்ச்சி. உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி சிம்பிளாக சொல்லணும்னா, ஆன்மீக வளர்ச்சின்னா கடவுள் கூட நெருங்கி போகிறது. நெருங்க நம்ம ஆன்மீக வாழ்க்கை வந்து ஒன்றும் பெருசாகும், அதாவது வளர்ச்சி ஆகும். இது இல்லைன்னா, அது இப்படியே இருந்தோன்னா, இன்னைக்கு இந்த பிள்ளைங்களாம் கன்ஃபெஷன் போயிட்டு இதே மாதிரி வாழ்க்கை பூரா இருந்துச்சிங்கன்னா அது க்யூட்டாக இருக்காது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வளர்ச்சி போயிட்டே இருந்தால் தான் கடவுள் கிட்ட நம்ம நெருங்க முடியும். அவரு நம்ம கிட்ட வரதான், அவங்களோட ஆசை நம்ம கிட்ட வரணும்னு. ஆனால் நம்ம விடுறோமா? எப்படி நம்ம அவங்களோட வாழ்க்கையில் விடுறோம்னா ஆன்மீக வாழ்க்கை மூலியமாக தான், ஆன்மீக வளர்ச்சி மூலியமாக தான். ஒன்றுன்னு ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியல இது செய்கிறதா அது செய்கிறதா. இதுக்கு பேர் வந்து டிசர்ன்மெண்ட். அது இங்கிலீஷில், தமிழில் எனக்கு சொல்ல தெரியல. அதாவது நான் இது எப்படி கடவுள் என்ன சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் அது கேட்கணும்னா உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் ப்ரே பண்ணலன்னா எப்படி கடவுளோட குரல் உங்களுக்கு எப்படி கேட்கும் சார்? ரொம்ப பேர் அதனால யோசிக்க மாட்டாங்க, என்ன அப்படின்னு அப்பாப்பும் ஜலான் அப்புறம் பார்த்துக்கோம், அப்புறம் கவுத்திங் பண்ணிக்கலாம். இட்ஸ் ட்ரூ. ஏன்னா நம்ம வந்து உட்காந்து ப்ரே பண்ணி, லார்ட் வாட் டு யூ வாண்ட், நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க, அது கேட்குறது அதுவும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை தான். அப்படி உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை இந்த விஷயத்தில் இல்லைன்னா கடவுள் ஒரு டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. 3வது, உங்கள் வாழ்க்கையிலே நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லது கெட்டது இருக்கும். என் வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு. நான் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள சிகரெட் கம்பெனி என்ன மூலியமா பணக்காரங்க இருப்பாங்க, அவ்வளோ சிகரெட் குடிச்சிருந்தாங்க. அது என்னோட பேட் ஹேபிட். ஏன்னு கேட்டிங்கன்னா போடுவலா, வெறும் அதான் ஆன்சர், போடு. ஆனால் அது எப்படி மாறி வந்துச்சு? ஏன்னா சிகரெட் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஹேபிட்ஸ் டு ஹேவ். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எப்படி உடஞ்சிச்சு? பிகாஸ் ஆஃப் காட். கொஞ்சமாக அவர் மாற்றுவார். அது எப்படி? உங்கள் ஆன்மீக வாழ்க்கை மூலியமாக தான். உங்களுக்கே ஒரு வாட்டி தெரியாது, என்னடா இப்போ அந்த ஆசையை போயிருச்ச, அந்த மாதிரி 10 எத்தனையோ வருஷமாயிருச்சு கடைசியாக நான் சிகரெட் விட்டு. ஆனால் எப்படி மாறிச்சுன்னா நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மேபி உங்களுக்கு ரொம்ப கோபம் வரலாம். ஆனால் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வளர உங்களுக்கே தெரியும், என்னோட செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ஏறிக்கிட்டே போகுதுன்னு. ஒன்றுன்னு விஷயம் இருக்குது, இது ரொம்ப பேத்துக்கு புரிய மாட்டுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்மலாம் வந்து கிறிஸ்டியன்ஸ், நம்மளை சுற்றி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும்.
ஆனால் ஏன் நடக்கும்போது இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா மிரக்கல், ஹீலிங், அது இது ஜீசஸ் சுற்றி இதெல்லாம் நடக்கும். ஏன்? அவங்க ஆன்மீக வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆன்மீக வாழ்க்கை வளர வளர நீங்களே கவனிப்பீங்க, அவங்க சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹீலிங், மிரக்கல்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஏன்? ஏன்னா உங்க வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை கிளியராக God can work through you. உங்க மூலியமா கடவுள் மற்றவங்களை ரீச் பண்ண முடியும். உங்க மூலியமா மற்றவங்களை ரீச் பண்ண முடியும். அதே எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நம்ம கிறிஸ்மஸுக்கு வந்தா போதெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி கடவுள் மற்றவங்களை ரீச் பண்ணுவாங்க? அவங்க கையை தான் நம்ம கட்டி போட்டுட்டோமே, ரொம்ப மூலியமா தானே. அந்த நம்ம மூலியமா ரீச் பண்ணோம்னா நீங்க உங்க சுத்தி மிரக்கல் நடக்கிறது பார்க்க போறீங்கன்னா உங்க ஆன்மீக வாழ்க்கையை முதல் இது பண்ணுங்க. அதனால தான் புனிதர்களை பார்த்தீங்கன்னா செயின்ஸ், அவங்கள சுத்தி ஏதாவது நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். மிரக்கல்ஸ் நடக்கும், அது நடக்கும், இது இருக்கும். அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய சரி, இறந்து போனோனையும் சரி, அவங்கள சுத்தி நல்ல விஷயங்கள், ஹீலிங்ஸ், மிரக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்? ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி, அவங்க ஆன்மீக வாழ்க்கை அந்த மாதிரி. நம்ம ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு புரியறது இல்லை. நம்ம எல்லாரும் வந்து ப்ரீஸ்ட் ஆக முடியாது, நம்ம எல்லாரும் வந்து கணேஸ்தியாரி நன்ஸ் ஆக முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் வந்து கடவுள் புனிதர் ஆகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது மறந்துடக்கூடாது, இல்லைன்னா வேஸ்ட். நம்மளோட இங்கே இருக்கிறதே புனிதர் ஆகிறதுக்கு தான். வி மஸ்ட் பிகம் சேயின்ட்ஸ். அது செய்யணும், அதை நடத்தணும்னா நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். யூ மஸ்ட் க்ரோ. நீங்க இவ்வளவு ஹையா இருந்த தேவையில்ல. இங்கேருந்து கூட இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுங்கிற, இங்கேருந்து கீழேருந்து ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல. ஆனா முத மேலே போகணும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஓகேயா? ஸோ இதை பற்றி தான் நான் இது உங்களுக்கு சொல்லணும். ஏன் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னைக்கு நீங்க பைபிள் ரீடிங்கை பாருங்க. அந்த பெண்மணி, அந்த முதிய பெண்மணி மனசுல கடவுள் நிறைஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருவான்னு. அதே தான் முத வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவு வராங்க. அவங்க ப்ராஃபட்னு ஒருத்தருக்கும் தெரியாது. எனக்கு பசிக்கு தண்ணி கொடு, சாப்பாடு கொடுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட சாப்பாடு இல்லையா? எப்படி இல்லை, நீ கொடு, கடவுளை நீ பிளஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அந்த கிழவை வந்து பொய் கூட சொல்லலாம், அவங்களுக்கு தெரியாது இவங்க ப்ராஃபட்னு. ஆமாவா? ஆனால் அவங்க நான் கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு ஓகே எனக்கு இருக்கிறது 2 பேத்துக்கு தான், பரவாயில்ல 3 பேராக சாப்பிடுவான்ட்டு அது அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு நம்ம செத்து போயிடுவான்னு. ஏன்னா சாப்பாடு இல்லையா? ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க? சாரி, ப்ரொஃபட் எலாயேஜா என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இந்த இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பிளெஸ்ஸிங், அதாவது கடவுளோட பிளெஸ்ஸிங் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கடவுள் மேல நம்பிக்கை போட்டு சாப்பாடு கொண்டு வாங்க. God will bless you. அதுதான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க எப்படி இருக்க போறீங்க, உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க எப்படி வளர போறீங்க, அது உங்க இஷ்டம். நீங்க வேணா நீங்க இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம். ஒரு ரோசரி செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஒரு டெக்கேட் செய்யலாமே. நீங்க பைபிளே படிச்சு முடிக்க தேவையில்லையா? ஒரு சாப்டர் படிக்கலாமே எவ்ரிடே. ஒரு சாப்டர் பைபிள் படிச்சிங்கன்னா ஒரு 3 வருஷத்துல பைபிள் படிச்சு முடிச்சிடலாம். அதே 3 சாப்டர் படிச்சிங்கன்னா அந்த பைபிள் 1 வருஷத்தில் படிச்சு முடிச்சிடலாம். அங்கே ஆரம்பிக்கலாமே. இல்லை இதெல்லாம் வேணாமா, ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ப்ரே பண்ணலாமே. எங்கே ஆரம்பிக்கிறீங்க முக்கியம் இல்லை, முதுவா ஆரம்பிச்சு கடவுள் கூட்டிட்டு போவாங்க. இயேசு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஹோலி ஸ்பிரிட் வில் கைட் யூ. அண்ட் அப்படி இந்த மாதிரி உங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க ஆன்மீக வாழ்க்கை வளர ஆரம்பிச்சுன்னா, ஒன்று சொல்றேன், இன்னைக்கு எலாய்ஜா அந்த அந்த தாயிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் உங்கள்கிட்டயும் சொல்றேன். இஃப் யூ டூ திஸ், God will always bless you. உங்க வாழ்க்கையில கடவுள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அவங்களும் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட ஆசை என்னன்னா, நம்ம இன்னைக்கு 2வது வாசனத்தில் பார்த்தீங்கன்னா பால் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன் கடவுள் திருப்பி வராங்க கேட்குறாங்க. நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறோம் த்ரூ கன்ஃபெஷன், த்ரூ பேப்டிசம். இதெல்லாம் வந்து நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அப்புறம் எதுக்கு வராங்க திருப்பி? இன்னைக்கு ஒரு 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு வராங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமே, அவங்களுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, நம்மளுக்காக வராங்க.
நம்மளுக்கு பரிசு கொடுக்குறாங்க. He is coming to bless us and give us his gifts, his blessings. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் ரீடிங். அதாவது நம்மளை வந்து அவங்க கூட அழைக்கிறாங்க. ஸோ இளையாவோட வார்த்தைகளோட முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ஆன்மீக வாழ்க்கையை வளர்ச்சி படுத்துங்க. மேக் இட் க்ரோ, லெட் இட் க்ரோ. அது நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதுமே கடவுள் உங்கள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கோட டீச்சிங்ஸ். ஆமென்.